இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமா உங்களை சந்திச்சதுல ரொம்பவே சந்தோஷப்படுறோம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி 20 வருஷத்தை முடிக்க போகுது அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தேவனுடைய கிருபைக்காகவும் அவருடைய வழிகாட்டுதலுக்காகவும் இந்த நேரத்தில் நாங்கள் தேவனுக்கு நன்றி சொல்கிறோம். இந்த 20 வருஷமா ஒரு புதிய வாழ்க்கை குடும்பமாக நீங்கள் எங்கள் கூட இணைஞ்சிருக்கீங்க. அதனால் ஸ்பெஷலாக உங்களுக்கும் நாங்கள் நன்றியை சொல்கிறோம். உங்களுடைய ஆதரவிற்கும் ஜெபத்திற்கும் நன்றி. தொடர்ந்து எங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இந்த மாதம் முழுவதும் ஜெபம் அப்படிங்கிற தலைப்பில் தொடர்ந்து தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருப்பது நம்முடைய பொருளாதார தேவைகளுக்காக நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கான நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். பொதுவாகவே நமக்கு ஒரு பொருளாதார தேவை, ஒரு பண தேவை இருக்கும்போது தேவன் ஏன் இதை என் வாழ்க்கையில் அனுமதிச்சார்னு நம்ம ரொம்பவே கஷ்டப்படுவோம், டென்ஷன் ஆகும், நைட்டு சரியாக தூக்கம் வராது. ஆனால் பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைப்பதும் இல்லை, ஆனாலும் உங்கள் பரமபிதா அவைகளையும் பிழை போட்டுகிறார் அப்படின்னு ஒரு வசனத்தை நம்ம பார்த்துருப்போம். இது ரொம்ப அருமையான ஒரு வசனம். பறவைங்க எதுவுமே செய்கிறதில்ல, ஆனால் அந்த பறவைங்களுக்கும் தேவன் ஆகாரத்தை தருகிறார். அவைகளை காட்டிலும் நம்ம எல்லாருமே விசேஷித்தவர்கள். நம்ம எல்லாருமே அவருடைய பார்வையில் விலை மதிப்பு மிக்கவங்களாக இருக்கோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாவற்றையும் கூட உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு. அப்போ நம்ம முதலாவது செய்ய வேண்டியது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் நம்ம தேடணும். அப்படி செய்யும்போது நம்முடைய எல்லா தேவைகளுமே சந்திக்கப்படும். இதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்க நம்ம ஒரு சாட்சியை தான் பார்க்க போகிறோம். இந்திரா அவங்கள சந்திக்க போகிறோம். 1 கோடி ரூபாய் கடனை 2.5 வருஷத்தில் அடைக்க முடியுமா? அது எப்படின்னு யோசிக்கிங்களா? ஆனால் அது நடந்திருக்கு. நம்முடைய பைபிள் புத்தகம் ஆவிக்குரிய புத்தகம் மட்டும் கிடையாது, அது பொருளாதார தேவைகளுக்கான ஒரு வழிகாட்டி புத்தகமாகவும் இருக்குது. இது மூலமாக தான் இந்திராவுக்கு உதவி கிடைச்சிருக்கு. வாங்க அவங்கள சந்திச்சு தெரிந்து கொள்ளலாம். அந்த நேரத்துல 1.25 கோடி கடன் இருந்துச்சு. எங்களுக்கு வருமானம் எதுவுமே இல்ல. இந்திரா ஒரு அரசாங்க அதிகாரியாக இருந்தார். அவருடைய கணவர் இசையமைப்பாளராக இருந்தார். தங்களுடைய தொழிலை பெரிதாக்க வேண்டும் என்று அவர்கள் கனவு கண்டார்கள். ஆனால் ஒரு முடிவு எல்லாவற்றையுமே மாற்றிவிட்டது. நாங்க சின்னதா வாடகைக்கு ஒரு ஸ்டுடியோ எடுத்திருந்தோம். அதுலதான் எங்க வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. வேலைகளும் நல்லா போச்சு. ஆனா அதுக்கப்புறம் தான் பிரச்சனை வந்துச்சு. இந்த ஸ்டுடியோவை பெருசாக்குனீங்கன்னா இன்னும் நல்லா வேலைகள் கிடைக்கும்னு ஒருத்தர் சொன்னாங்க. எனக்கு இது நல்லதா தெரியல, இங்க இருக்கிறது தான் சரின்னு என் கணவர்கிட்ட சொன்னேன். என்னோட கனவு இல்ல அவங்க சரியாத்தான் சொல்றாங்கன்னு சொன்னாரு. அவங்களுக்கு நடுவுல என்ன பேச்சு நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. என்னோட கணவர் என்னோட கையெழுத்த போட வச்சு பேங்க்ல லோன் எடுத்தாரு. எதுவுமே நடக்கல. 2வது பேங்க், 3வது பேங்க்னு போனாங்க. நாங்க லோன் வாங்கின அந்த பேங்கோட பேர் கூட எனக்கு தெரியாது. அப்பவும் எதுவுமே நடக்கல. அப்புறம் ஒருத்தர் 5% வட்டியில தராரு. அவர்கிட்ட நீங்க வாங்குங்க, ஒருவேளை அது மூலமா உங்களுக்கு வேலைகள் நடக்கும்னாரு. அப்போ என் கணவர் அவர்கிட்ட 18 லட்சம் லோன் வாங்கினாரு. கொஞ்சம் கொஞ்சமா 1 வருஷத்துக்கான வட்டி கூட எங்களால தர முடியாம போச்சு. 18 லட்சம் ரூபாய்க்கு 17 லட்சம் ரூபாய் நாங்க வட்டி மட்டுமே தந்ததுக்கு அப்புறம் கூட இன்னும் நீங்க எங்களுக்கு 28 லட்சம் ரூபாய் தரணும்னு சொன்னாரு. எங்க கிட்ட பணம் இல்ல. அதனால நம்ம கிட்ட இருக்கிற வீட்டை விக்கலான்னு நினைச்சோம். ஆனா அது ரெஜிஸ்டர் பண்ணாததுனால எங்களால அதையும் விற்க முடியல. அப்ப நாங்க ஒருத்தர்கிட்ட 2% வட்டிக்கு பணம் வாங்கினோம், இன்னொருத்தர்கிட்ட 5% வட்டிக்கு பணம் வாங்கினோம். இதோட எல்லாம் சரியாயிடுங்கிற நம்பிக்கையோட நாங்க எடுத்தோம். ஒரு நாள் எல்லாம் சரியாயிடும்னு நினைச்சோம். பேங்க்ல இருந்து எனக்கு போன் கால் வர்றப்பதான் எங்களுக்கு எவ்வளவு கடன்கள் இருக்குன்னு தெரிய வந்தது. அதே நேரத்துல 1.25 கோடி கடன் இருந்தது. எங்களுக்கு வருமானம் எதுவுமே இல்ல. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, என் சின்ன மக வீட்டுல இருக்கிறப்ப திடீர்னு பேங்க்காரங்க அவ முன்னாடி கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. ரொம்ப ரொம்ப கத்துனாங்க. எனக்கு என்னவோ மாதிரி ஆயிடுச்சு. அதனால அவ அழுதுகிட்டே தன்னோட அக்காவுக்கு போன் பண்ணா. அவ என்ன திட்டுனா, நீங்க என்ன செஞ்சு வச்சிருக்கீங்க? எங்களுக்கு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையா தெரிஞ்சுது. அவர்களுடைய அந்த கடினமான நேரத்தில் தேவன் தலையிட்டார்.
ஒரு சர்ச் அவர்களை வரவேற்றது. ஒரு பாஸ்டர் ஜெபம் செய்யவும் பயத்திலும் கூட தேவனை துதிக்கவும் அவர்களை ஊக்குவித்தார். அங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ரொம்ப அன்போட அவங்க எங்களை ஏத்துக்கிட்டாங்க. எல்லாருமே ரொம்ப அன்போட எங்களுக்காக ஜெபம் செஞ்சாங்க. நீங்க பயப்படாதீங்க, தேவன் எல்லாத்தையும் சரி பண்ணுவாருன்னாங்க. இவங்க ரொம்ப நல்லவங்கன்னு எங்களுக்கு தோணுச்சு. நாம நன்றி உள்ளவங்களா இருப்போம்னா நன்றி உணர்வு ரொம்பவே அவசியம்னு எங்களுக்கு புரிய வச்சாங்க. பிரச்சனைகள் வர்றப்ப நீங்க தேவனை துதிங்கன்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. என்னோட கணவர் இசையமைப்பாளரா இருந்ததுனால சங்கீதங்களுக்கு இசையமைங்கன்னு என் கணவர்கிட்ட அவங்க சொன்னாங்க. அப்போ அவங்க 23வது சங்கீதத்துக்கு இசையமைச்சாங்க. அந்த மாதிரி இசையமைச்சதுல அவ்வளவு அபிஷேகம் இருந்தது. அவர் என் ஆத்மாவை தேற்றுகிறார் அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் அதுல இருக்கும். அப்போ உள்ளுக்குள்ள இருந்த பதட்டம் மாதிரி உண்மையாவே அவர் நம்மளோட ஆத்மாவை தேற்றுறாருன்னு நான் சொன்னேன். பயத்துல இருந்து அவர் வெளியே கொண்டு வராரு. ரொம்ப பயந்ததுனால பேங்க்காரங்க யாரும் வராம இருக்க வெளியில பூட்டு போட சொல்லி எங்க வேலைக்காரங்க கிட்ட நாங்க சொல்லுவோம். பூட்டு போட்டிருக்கிறத பார்க்காம அப்பவும் காலிங் பெல்ல அடிப்பாங்க. உள்ள நாங்க பயந்துகிட்டே இருந்தோம். ஆனா இப்ப கேட்டு திறந்திருந்தாலும் கூட எங்களுக்கு அந்த பயம் இல்ல. தேவனை துதிப்பதுடன் சேர்த்து அவர்கள் உபவாசம் ஜெபமும் செய்தார்கள். சுவிசேஷம் அறிவிக்க ஆரம்பித்தார்கள். மேலும் தசம பாகம் தரவும் கற்றுக்கொண்டார்கள். பிறகு தேவனுடைய கிருபையினால் 2.5 வருடங்களுக்குள்ளாக 1.25 கோடி கடனை அவர்கள் அடைத்து விட்டார்கள். நாங்க போக ஆரம்பிச்சப்போ நானும் தசம்பாகம் தருவேன்னு முடிவு செஞ்சேன். நாங்க இருக்கிற வீட்டை எவ்வளவு விலைக்கு வித்தாலும் அதுல 10% தான் தருவேன்னு சொன்னேன். பாத்தீங்கன்னா 40 லட்சம் ரூபாய்க்கு வீடு வித்திருக்கோம்னா நாங்க 4 லட்சம் ரூபாய் தான் தந்தோம். தேவன் உண்மை உள்ளவரா இருந்தாரு. அவர் எங்களோட உண்மையை பார்த்தாரு. அப்புறம் பேங்க்ல இருந்து செட்டில்மெண்ட் ஆரம்பிச்சது. என் கணவரோட வேலையும் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் பே கமிஷன் வந்துச்சு. பே கமிஷன் வந்தப்ப என்னோட சம்பளமும் ரொம்பவே அதிகமாச்சு. அதாவது என் சம்பளத்தோட இன்னொரு 0 சேர்ந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமா 2.5 வருஷத்துல கடன்ல இருந்து நாங்க வெளியில வந்துட்டோம். அப்ப இருந்து நாங்க ஜெபம் பண்றோம். எங்களுக்குன்னு ஒரு பிரேயர் குரூப் இருக்கு. யாருக்காவது பிரச்சனைனாலும் நாங்க போய் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். அவங்களும் பிரச்சனையில இருந்து வெளியில வந்துடுவாங்க. இன்றைக்கு இந்திராவும் அவருடைய குடும்பமும் ஜெபம் உள்ள வாழ்க்கை மற்றும் நேர்மையான வாழ்க்கைக்கு உயிருள்ள சாட்சியாக இருக்கிறார்கள். நன்றி இந்திரா மேடம், உங்களுடைய சாட்சிக்காக மிக்க நன்றி. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்திரா மேடத்துடைய சாட்சி ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்கோம். கடன் பிரச்சனையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே, நம்பிக்கை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே இவங்களுடைய சாட்சி ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நாங்கள் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். தேவனுக்கு நம்முடைய வாழ்க்கையில் முதலிடத்தை தரும்போது அவர் நம்முடைய எல்லா தேவைகளையுமே சந்திக்கிறார். இதை தான் நம்ம பார்த்தோம். நிச்சயமாக உங்களுக்கு இது ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்கும். அவங்களுக்கு உதவி செய்த தேவன் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஜெபத்துக்கு அந்த வல்லமை இருக்குது. நம்ம குடும்பமாக அல்லது ஆலயத்தில் எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கும்போது அந்த ஜெபத்தின் வல்லமை நம்மளை நிறைத்து கொள்ளும். நம்முடைய எல்லா தேவைகளையும் தேவன் சந்திக்கிறார். அந்த வல்லமையை ஜெபத்தில் நம்மளால் பார்க்க முடியும். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் இருக்குது. ஒரு விதவை பெண்மணி இருக்காங்க. அவங்களுக்கு கடன் பிரச்சனை இருந்திருக்கு. என்ன பண்ணணுன்னே அவங்களுக்கு தெரியல. அப்போ எலிசா தீர்க்கதரிசி கிட்ட போய் அவங்க உதவி கேட்குறாங்க. இந்த மாதிரி எனக்கு கடன் பிரச்சனை இருக்குன்னு சொல்லும்போது எலிசா தீர்க்கதரிசி அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு வந்து உங்ககிட்ட என்ன இருக்குது அப்படின்னு கேட்கும்போது எண்ணெய் மட்டும் கொஞ்சம் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ எலிசா தீர்க்கதரிசி சொல்கிறாரு, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பாத்திரங்களையும் எடுத்து வை, அது மட்டும் இல்லை உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்கக்கிட்டையும் எல்லா பாத்திரங்களையும் வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு எல்லா பாத்திரங்களையும் வச்சதுக்கு பிறகு அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த எண்ணெயை ஒரு பாத்திரத்துலையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்ற சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த பெண் செய்கிறாங்க. எல்லா பாத்திரமும் எண்ணெயால் நிரம்பி வழிஞ்சிருக்கு. ஊற்றுறதுக்கு வேறு பாத்திரமே இல்லாத அளவுக்கு எல்லா பாத்திரமும் நிரம்பியிருக்கு. அப்போ எலிசா தீர்க்கதரிசி சொல்கிறாங்க, இந்த எண்ணெயெல்லாம் விற்று உன்னுடைய கடனை நீ அடைச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அவங்களும் அந்த எண்ணெயெல்லாம் விற்று அந்த கடனை அடைச்சிருக்காங்க. அது போக மீதமும் அவங்கக்கிட்ட எண்ணெய் இருந்திருக்கு. தேவன் நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். அது மட்டும் இல்லை, 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு இயேசு 5000 புருஷர்களுக்கு உணவு தந்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அவர் மேலே நம்ம நம்பிக்கை மட்டும் வச்சா போதும். நிச்சயமாக அவர் நம்முடைய தேவைகளை சந்திப்பார்.
அது ஒரு பெரும் திரளான ஒரு கூட்டம். புருஷர்கள் மட்டும் 5000 பேர் அப்படின்னா பெண்கள் எத்தனை பேர், குழந்தைகள் எத்தனை பேருங்கிறத அதில் சொல்லலை. ஆனால் இன்னும் தான் அதிகமாக இருந்திருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே 5 அப்பமும் 2 மீன்களை கொண்டு அவ்வளோ பேருக்கும் அவர் உணவு தந்திருக்காரு அப்படிங்கிற அந்த இதை நம்ம பார்க்குறோம். அவ்வளவு வல்லமை உள்ள தேவன் உங்களுக்கும் கூட உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். பைபிளில் இன்னொரு வசனம் இருக்குது, உங்களுக்காக அதை வாசிக்கிறேன். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். நமக்கு தேவையான எல்லாவற்றையுமே நம்முடைய தேவன் நமக்கு பூர்த்தி செய்கிறார். நம்முடைய குறைவுகள் எல்லாவற்றையும் அவர் நிறைவாக்கி தருகிறார். அப்படிங்கிறது தான் இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. நம்ம நம்பிக்கையோட அவரை நோக்கி பார்க்க வேண்டும். உங்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு பொருளாதார தேவையாக இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அவர் உங்களுடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார் அப்படிங்கிறத இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. இந்த வாக்குறுதியை நம்ம உறுதியாக பிடிச்சு ஜெபிக்கும் போது நிச்சயமாக அந்த மாற்றத்தை நம்மளால் பார்க்க முடியும். ஒருவேளை உங்களுக்கு ஜெபிக்க தெரியல, ஜெப உதவி தேவை அப்படின்னா நீங்கள் எங்களுடைய CBN ப்ரேயர் லைனுக்கு கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் தயாராக காத்துக்கிட்டு இருக்கோம். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு பொருளாதார தேவைகளுக்காக நம்ம ஸ்பெஷலாக ப்ரேயர் பண்ண போகிறோம். இடைவேளைக்கு பிறகு நண்பர்களே, பிரார்த்தனை பத்தி நம்ம எவ்வளவுதான் கத்துக்கிட்டாலும் அது போதுமானது கிடையாது. பிரார்த்தனை நமக்கு தைரியம் கொடுக்கும், அதோட தேவனுக்கு நெருக்கமா நம்மள கொண்டு போகும். பிரார்த்தனையில சந்தோஷம் இருக்கு. நமக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் பிரார்த்தனை நமக்கு சமாதானத்தை கொடுக்குது. பிரார்த்தனை மூலமா நமக்கு பதில் கிடைக்குது. மேலும் சூழ்நிலைகள் மூலமா அது நம்மளோட மனசையும் மாத்துது. நண்பர்களே, ஜூலை மாசம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் டிவி ஷோல பிரேயர் லைன் டீம் உங்களுக்காக பிரேயர் பண்ணுவாங்க. அந்த பிரேயர்ல நீங்க கண்டிப்பா கலந்துக்கோங்க. இந்த பிரேயர் மட்டும் இல்லாம நீங்க எப்ப வேணாலும் CBN பிரேயர் லைன் நம்பருக்கு கால் பண்ணுங்க, இல்லனா மெசேஜ் பண்ணி உங்களுடைய பிரேயர் வேண்டுகோளை அனுப்புங்க. எங்களோட நம்பர் 9910401010. CBN பிரேயர் லைன் டீம் உங்களுக்காக கண்டிப்பா பிரேயர் பண்ணுவாங்க. வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. நம்முடைய பொருளாதார தேவைகளுக்காக நம்ம எப்படி ஜெபிக்கணும் அப்படிங்கிறது தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நிச்சயமாக நம்முடைய தேவனுக்கு நம்முடைய தேவைகள் எல்லாமே நல்லாவே தெரியும். அந்த நம்பிக்கையில் தான் நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கணும். அப்போது நம்முடைய தேவைகளை அவர் பூர்த்தி செய்வார். இப்போ நம்ம லக்னோக்கு போக போகிறோம். நம்முடைய ப்ரேயர் லைனில் சோஃபியா மற்றும் பாஸ்டர் லாரன்ஸ் அவங்க நமக்காக ஸ்பெஷலாக ப்ரேயர் பண்ண போகிறாங்க. வாங்க நாமும் சேர்ந்து ஜெபிப்போம். எந்த ஒரு வேலையிலையும் ஆதரவு கிடைக்கிறப்போ அந்த வேலை ரொம்ப ஈஸியா தெரியும். ஒருவேளை உங்களால உங்களுக்கு ப்ரே பண்ண முடியலனா இன்னைக்கு CBN பிரேயர் லைன்ல சேர்ந்து நீங்க ப்ரே பண்ணலாம். வணக்கம் நண்பர்களே, உங்களை CBN பிரேயர் லைனுக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு CBN பிரேயர் லைன்ல நம்ம கூட ப்ரே பண்றதுக்கு யார் வந்திருக்காங்கன்னா, அசம்பிளி ஆஃப் பிலீவர்ஸ் சர்ச்சை சேர்ந்த அசிஸ்டன்ட் பாஸ்டரான பாஸ்டர் நியூட்டன் லாரன்ஸ் தான் வந்திருக்காரு. வெல்கம் பாஸ்டர். ரொம்ப நன்றி சோஃபியா. பல நேரங்கள்ல நம்மோட சூழ்நிலைகளும் நம்மோட நிலைமையும் நம்மளால ஜெபமே பண்ண முடியாத இடத்துல நம்மள கொண்டு வந்து நிறுத்திடும். நம்மளால அப்ப எதுவுமே செய்ய முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல சிக்கி இருக்கிறப்போ அவங்க தங்களுக்காக ஜெபம் பண்ண முடியாதுங்கிறது தான் உண்மை. அது உண்மைதான் பாஸ்டர். நம்மளால நமக்கு ப்ரே பண்ண முடியாத சூழ்நிலையில நாம இருக்கிறப்போ அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில நாம அவங்கள ஊக்குவிக்கணும். தனக்காக ஜெபம் பண்ண முடியாம சில பேர் இருப்பாங்க. அவங்க உங்களை சுத்தியே இருப்பாங்க. அவங்கள நீங்க தான் ஊக்குவிக்கணும். அப்போஸ்தலர் 25வது அதிகாரத்துல இருக்கிற ஒரு சம்பவத்தை உங்க முன்னாடி வைக்க விரும்புறேன். அவங்க 2 பேர் இருக்காங்க, பவுல் மற்றும் சீலா. அவங்க ஒரு தனிமையான இடத்துல இருக்காங்க. அதாவது அவங்க சிறைச்சாலையில இருக்காங்க. கிட்டத்தட்ட விடுதலை ஆகிறதுக்கு நம்பிக்கையே அவங்க கிட்ட இல்ல. இந்த அதிகாரத்தை நீங்க வாசிக்கிறப்ப அதுல இப்படி எழுதியிருக்கிறத பாப்பீங்க. கிட்டத்தட்ட நடுராத்திரி அவங்க 2 பேரும் ஜெபம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க தேவனுக்கு நன்றி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அங்க இருந்த மத்த சிறை கைதிகளும் இதை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. பூமி அதிர்ச்சி வந்து ஜெயில் கதவெல்லாம் திறந்துருச்சு. ஆமா தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க பிரச்சனைகள்ல இருக்கிறப்போ, கஷ்டங்கள்ல இருக்கப்போ ஆண்டவர் உங்களுக்கு அற்புதமான ஒரு வழியை கொடுத்திருக்காரு.
அதுக்கு சிறப்பான ஒரே ஒரு வழிதான் இருக்கு, எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்றது. உலகத்துல இருக்கிற நிறைய விஷயங்களை எப்படி கையாள்றதுன்னு உங்களுக்கு புரியாம கூட இருக்கலாம், நீங்க கஷ்டப்பட்டு இருக்கலாம். அதுக்கு நீங்க ஜெயில தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. அதை நாம புரிஞ்சுக்கணும். அந்த கட்டு நம்ம உணர்ச்சிகள்ல இருக்கலாம், பண ரீதியா நீங்க கட்டப்பட்டிருக்கலாம், வியாதியால பீடிக்கப்பட்டிருக்கலாம். பவுல் மற்றும் சீலா மாதிரி நம்ம சேர்ந்து ஜெபம் பண்ணலான்னு நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த பரலோக தேவன் உங்களை விடுதலை செய்யறதுக்கு வல்லமை உள்ளவரா இருக்காரு. எங்களை ஊக்கப்படுத்துறதுக்கு நன்றி பாஸ்டர். தங்களுக்காகவும் தங்களுடைய தேவைகளுக்காகவும் ப்ரே பண்ண முடியாதவங்களுக்கு நாம இப்போ அவங்களுக்காகவே ப்ரே பண்ணலாம். கண்டிப்பா செய்யலாம். வாங்க அந்த பரலோக தேவன் கிட்ட போய் நம்ம சேர்ந்து ஜெபம் பண்ணலாம். நன்றி நன்றி பரலோக பிதாவே, தேவனை இந்த சேனல்ல மறுபடியும் நாங்க ஒன்னு சேர்ந்து ஜெபம் பண்றோம். 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கேன்னு வசனத்துல எழுதியிருக்கு. நீங்க சொன்னதை விட்டு விலக மாட்டீங்க அப்படிங்கறதுக்கு இது எங்களுக்கு ஆதாரமாகும் பரலோக பிதாவே. இப்ப நாங்க பிரச்சனைகள்ல இருக்கிற தங்களுக்காக ஜெபம் பண்ண முடியாம இருக்கிறவங்களுக்காக நாங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்து ஜெபம் பண்றோம். எங்கள் ஜெபத்தை கேளுங்கள் ஆண்டவரே. நீங்க சொன்ன வார்த்தையின்படி இப்ப எங்க நடுவுல நீங்க இருக்கீங்கன்னு நாங்க நம்புறோம். ஏதோ ஒரு சூழ்நிலையால சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிற, ஏதோ ஒரு சூழ்நிலையில சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்காக நாங்க ஜெபம் பண்றோம். பரிசுத்த ஆவியானவர் அவங்களை தொட்டு இன்னைக்கு அவங்களை விடுதலை செய்யட்டும். பவுல் மற்றும் சீலா மாதிரி அவங்களும் விடுதலையாக்கப்படட்டும். ஒருத்தர் இன்னொருத்தர் கூட சேர்ந்து ஜெபம் பண்றத மட்டுமே இந்த சிறையிருப்பிலிருந்து விடுதலை செய்வதற்கான வழி என்பது எங்களுக்கு தெரியும். இன்னைக்கு நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற சகோதர சகோதரிகள் நிறைய ஆசீர்வாதங்களும் பெறாங்கன்னு, விடுதலை நோக்கி அவங்க போறாங்கன்னு நாங்க நம்புறோம். எங்களோட ஜெபத்தை கேட்கறதுக்காக, எங்களை விடுதலை செய்யற தேவனா இருக்கிறதுக்காக உங்களுக்கு நாங்க நன்றி சொல்றோம் பரலோக பிதாவே. இதை அன்பின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஆமென். ஆமென். நண்பர்களே, உங்களுடைய எல்லா சின்ன பெரிய பாரங்களுக்காக நீங்க பிரார்த்தனையை பெறலாம். சூழ்நிலை உங்களுக்கு எப்படி இருந்தாலும் சரி, பிரார்த்தனை மூலமா நீங்க பலமும் வல்லமையும் பெறுவீங்க. சிபிஎன் பிரேயர் லைனுக்கு நீங்க கால் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா மெசேஜ் கூட அனுப்பி உங்க பிரார்த்தனை வேண்டுகோளை சொல்லலாம். எங்களுடைய நம்பர் என்னன்னா 9910401010. அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை மறுபடியும் சந்திச்சு தங்களுடைய பிரார்த்தனைகளுக்கு நீண்ட நாட்களா பதிலை கிடைக்கலன்னு நினைக்கிறவங்களுக்காக நம்ம எல்லாருமே சேர்ந்து பிரார்த்தனை பண்ணலாம். அது வரைக்கும் நீங்க ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சியை ஹோஸ்ட் கூட தொடர்ந்து பாருங்க. பாய் அண்ட் டேக் கேர். நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி சோஃபியா மற்றும் பாஸ்டர் லாரன்ஸ், எங்களுக்காக நீங்க ஜெபம் செஞ்சீங்க. மிக்க நன்றி. யாராவது நமக்காக ஜெபம் பண்றாங்க அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய ஆறுதலா இருக்கு, ஒரு சந்தோஷத்தையும் தருது. இப்போ உங்களுக்காக நாங்களுமே ஜெபிக்க தயாரா இருக்கோம். எங்களுடைய சிபிஎன் பிரேயர் லைன்ல நீங்க கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு நன்றி வெள்ளியை பகுதியை பார்ப்போம். மொராதாபாத்தில் இருந்து ஓல்ட் சென்ட்ரல் மெத்தடிஸ்ட் சர்ச் மற்றும் ஜீசஸ் கேர் மினிஸ்ட்ரீஸ் உத்தரப்பிரதேசம் நஜிதாபாத்தில் இருக்கும் மெத்தடிஸ்ட் சர்ச் ஜூலை மாதத்தில் நாட்டில் பல இடங்களில் இருந்து இந்த அழகான பாடல்களை கலர்ஸ் டிவியில் பாருங்கள். மேலும் கிறிஸ்துவ பாடல்களை கேட்பதற்காக சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலை இன்றைக்கே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. நம்முடைய பொருளாதார தேவைகளுக்காக நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் அப்படிங்கறது தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போது நன்றி வெள்ளியை பகுதியை தான் பார்க்க போகிறோம். நீங்க அனுப்பி இருக்கக்கூடிய நன்றி சொல்லக்கூடிய மெசேஜஸ் எல்லாமே நான் படிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். வந்திருக்கக்கூடிய மெசேஜஸ் பார்க்கலாம். நீங்கள் அநேக ஆத்துமாக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறீர்கள். யாரோ ஒருவர் உள்ளத்தின் ஏதோ ஒரு இடத்தில் உங்களால் தொடப்படுகிறார்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார இறுதி நாள் இனிமையானதாக இருக்கட்டும். மீண்டும் சந்திக்கும் வரை அவரில் நிலைத்திருங்கள். உங்களுடைய மெசேஜுக்காக மிக்க நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சிகளை பாருங்க. எங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க.
இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்ககிட்டயும் இது போன்ற மெசேஜ் இருக்குது அப்படின்னா நீங்க எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம். அப்படி இல்லை அப்படின்னா CBN இந்தியா யூடியூப் சேனல்ல இன்றைய எபிசோடின் கமெண்ட் செஷன்லையும் பதிவு பண்ணலாம். இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கறதையும் பார்க்கலாம். உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். நீதிமொழிகள் 16:3. உங்களுடைய செயல்கள், திட்டங்கள் எல்லாவற்றையுமே நம்ம தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத ஞானியாகிய சாலமோன் சொல்றாரு. உங்களுக்கு ஏதாவது ஒரு பொருளாதார தேவையோ பிரச்சனையோ வரும்போது நீங்க யார்கிட்டயோ போறதுக்கு பதிலாக முதலாவது நீங்க தேவன்கிட்ட வாங்க. அவர்கிட்ட உங்களுடைய பிரச்சனைகளை நீங்க ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமா அவர் பரிபூரணப்படுத்துகிறார் அப்படிங்கிறது தான் இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. இப்போது ஒரு ஆராதனை பாடலை பார்க்கலாம். இதோட நான் வேறொரு எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. இந்த வார இறுதி நாட்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக.